திலக், டெய்லி ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் வரீங்க. என்ன தான் பண்ணுவீங்க? உங்கள் ரொட்டீன் தான் என்ன? தேதி கீழ்ச்சி காலை பிடிச்சி ஓவர் டைமில் உழைச்சி வீடு திரும்ப நேரம் பிறந்து ஷாப்பிங் லிஸ்ட்டை மறந்து கதவை திறந்து கதையை மறந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு படுத்தி ஏசி ஆன் பண்ணால் பவர் கட். இதில் வர மகர ராசிக்கு மகிழ்ச்சின்னு காலைல போட்டுருந்தான். 5 நிமிஷம் போச்சு, 10 நிமிஷம் போச்சு, 1 மணி நேரம் போச்சு, 2 மணி நேரம் போச்சு, ஆனால் கரண்ட் வரவே இல்லை. என்னென்னு விசாரிக்க ஈவி நம்பருக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தால் ஃபோனில் 1% கூட சிக்னலே இல்லை. என்னதாண்டா ஆச்சு இந்த உலகத்துக்குன்னு ரோட்டில் சைக்கிளில் போகிறவங்க சைலண்ட்டாக விழிச்சு கேட்குறப்ப தான் தெரியுது இந்த மொத்த யூனிவர்ஸில் இருக்கிற மேக்னட்டிசமும் மொத்தமாக காணாமல் போச்சுங்க. திலக், என்னாச்சு? மேக்னட்ஸ் வேலை செய்யல. வாட் இஃப் மேக்னட்டிசம் காணாமல் போச்சுன்னா? மேக்னட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, மல்லிகை சாமான் லிஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் ஓட்டுறதுக்கும் ஓடாத ஸ்பீக்கர்லேருந்து உடச்சிட்ட மேக்னெட் வச்சு விளையாடுறதுக்கு மட்டும்தான் மேக்னட்ஸ் யூஸ் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் நம்ம வீட்டுக்கு மின்சாரம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதே இந்த காந்தம் தான். விண்டு மில்லு விறுவிறுன்னு சுற்றி வீட்டுக்கு பவர் சப்ளை வரணும் அப்படின்னா அதுக்கு காற்று மட்டும் இருந்தால் பத்தாது, அதோட சேர்த்து இந்த காந்தமும் ரொம்ப அவசியம். விண்டு மில்லு மட்டும் இல்லை, தெர்மல், அட்டாமிக், ஹைட்ரோன்னு எந்த ஒரு மின்சார உற்பத்தி பண்ணுற சிஸ்டமை எடுத்துக்கிட்டாலும் எதையோ ஒன்றத்தை எரிச்சு இல்லை ஹை ஸ்பீடில் காற்று தண்ணியை அடித்து தான் ஒரு ஃபோர்ஸை கொடுப்போம். இந்த ஃபோர்ஸ்னால டர்பைன் சுற்றும். இந்த டர்பைன் சுற்றுறனால இதில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஜென்ரேட்டரும் சுற்றும். ஜென்ரேட்டருக்குள்ளே இருக்கிற இந்த மேக்னெட் மேலேயும் கீழே மூவ் ஆகிறனால காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த கரண்ட்டு நம்ம வீட்டெல்லாம் ஒளிமயமாக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இங்கே இந்த காந்தமே பவர் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபியூஸ் போன காந்தத்தை காயில் என்னதான் சுற்றி வந்தீங்கன்னு பாட்டு பாடிக்கிட்டே சுற்றி வந்தாலும் கரண்ட்லாம் வராது. ஸோ காந்தம் இல்லாத முதல் நாள் நீங்கள் காண்டாய் வெறி பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இப்போ கரண்ட்டை பிடிங்கியாச்சு. கரண்ட் இல்லாமல் ஃபேன் ஓடுமா? வாய்ப்பே இல்லை. நான் பேட்டரி போட்டாச்சு ஃபேனை ஓட்டுவோம் பாஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிறதுக்கே ஃபஸ்ட்டு மேக்னட்டிசம் வேணும் பாஸ். அதாவது சின்ன ரிமோட் கார் மோட்டர்லேருந்து தலைக்கு மேலே தண்ணி ஏற்றி பாத்ரூம் பக்கெட்டை ஃபில் பண்ணுற தண்ணி பம்பு வரைக்கும் எல்லாத்துலேயுமே மேக்னெட்ஸ் இருக்குது. க்ரீன் ரெவல்யூஷன்டா, காற்றே சுத்தம் பண்ண போகிறோண்டான்னு லட்சங்களில் செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்களே ஈவி வண்டி, அது எல்லாமே இந்த மேக்னெட்ஸ் இல்லாமல் வெறும் மெட்டல் குப்பையாக மாறிடும். மேக்னெட்ஸ் அவ்வளோ முக்கியம். எலக்ட்ரிக் வண்டி வாங்குற அளவுக்கு எனக்கு எது சொகுசு, நானே பெட்ரோல் பைக் தான் வச்சிருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ருக்கோ ஜரா. பெட்ரோல் பைக்கில் துளியுண்டு பெட்ரோல் தான் இருக்குன்னா கூட அதை நம்ம ஆட்டி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த பைக்கில் இருக்கிற இன்ஜின் வேலை செய்யறதுக்கே இதோட தலையில் ஸ்பார்க் பிளக்கை வச்சு பளிச்சுன்னு ஸ்பார்க் பண்ணணும். இந்த ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதே இந்த இன்ஜினில் இருக்கிற மேக்னெட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைனமோ தான். ஸோ எலக்ட்ரிக் வண்டி பெட்ரோல் வண்டின்னு பிரிவினையே இல்லாமல் நீங்கள் எந்த வண்டி வச்சிருந்தாலும் அது மேக்னெட்ஸ் இல்லாத காரணத்தினால அந்த இடத்துல ஜாம் ஆகி அப்படியே நின்றோம். ஸோ இந்த இக்கட்டான சிச்சுவேஷன் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒன்று நம்ம டீசல் வண்டிக்கு மாறணும், இல்லை நம்ம சைக்கிளில் போகணும். இது ரெண்டுமே இல்லைன்னா ரஜினி மாதிரி நடக்க பழகிக்க வேண்டியதுதான். நான் நடக்க பழகிக்கிறேன் போலாம். ஸோ கப்பைஸ் விற்கிற வண்டியிலேருந்து கண்டெய்னர் ஏற்றிட்டு வர கப்பல் வரைக்கும் இந்த மொத்த டிரான்ஸ்போர்ட்டையும் பாதிக்கிற இந்த மேக்னட்டிசம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நடக்கிற ஒரே நல்ல விஷயம் சனா இனி லவுட் ஸ்பீக்கர் தொல்லை இல்லை, வா போலாம். லவுட் ஸ்பீக்கர் செயலிழப்பு. விடிய காலையில் 200 டெசிபல்ல பாட்டு போட்டு நைட் டியூட்டி போயிட்டு வந்தவங்களோட கனவு வாழ்க்கையை காலி பண்ணுற இந்த லவுட் ஸ்பீக்கர்லேருந்து வர சத்தம் இந்த மேக்னெட்ஸே இல்லை அப்படின்னா ஜொயிங்க் அப்படின்னு காணாமல் போயிடும். அது எப்படி காணாமல் போகும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு மேக்னெட் நடுவில் ஒரு காயிலை வச்சு அதில் கரண்ட் கொடுத்து டுப்புன்னு குதிக்க விட்டால் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரே பாடும். ஸோ இங்கே மேக்னெட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் தூக்கத்தை கெடுத்த பாடல்னு நீங்கள் எந்த பாட்டையோ சவுண்டையோ ஃபஸ்ட்டு கேட்கவே முடியாது. உங்களுக்கு தேவையில்லாதவங்க யாராச்சும் தேவைக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா கூட சாரி சார் நீங்கள் ஃபோன் போட்டது நீங்கள் கேட்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நம்ம ஃபோன் காலை பிக் பண்ணாமல் இருக்கிறதுலாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்மளால் ஃபோன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன தேவை? சிக்னல் தேவை. சிக்னல் அப்படிங்கிறதே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். இங்கே மேக்னெட்டே இல்லை, அப்புறம் எங்கிறது சிக்னல்லாம்? ஸோ நெட் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, யூடியூப் இல்லை, எதுவுமே இல்லை. பிரெயின் ராட்டே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம். இந்த மாதிரி சன் கிஸ்ட் ஃபோட்டோஸ் போடுறவங்களால நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக சன் கிஸ் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த சூரிய ஒளி இருக்கே, கோல்டன் ஹவரில் அழகழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லைட்டு கொடுக்கறத தாண்டி நம்மளை தந்தூரி மாதிரி வறுத்தெடுக்கிறதுக்கு டன் கணக்கில் ரேடியேஷனை ட்ரகாரேஸ் அப்படின்னு நெருப்பு கக்கிற டிராகன் மாதிரி பூமி மேலே துப்பிக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளோ ரேடியேஷன்லேருந்து நம்மளை ஷீல்டு பண்ணுறது நம்ம பூமியோட ஹார்ட்லேருந்து வர அன்பு இல்லை, அந்த அன்பை விட முக்கியமாக இருக்கிற மேக்னட்டிசம் தான். இப்படி பூமியை சுற்றி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிறதுனால தான் மேலே சுற்றுற சேட்டலைட்லேருந்து நம்ம உடம்புல இருக்க செல் வரைக்கும் எல்லாமே பத்திரமா சீராக இயங்கிட்டு இருக்கு. ரேடியேஷனா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் வளிமண்டலம் இருக்கே
இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை அப்படின்னா இந்த வளிமண்டலம் மொத்தமும் வலிச்செடுக்கப்படும் இந்த சூரியனால். மூஞ்சில் சன்ஸ்க்ரீன் போடுற நாம எங்க, நம்மளை காப்பாற்ற சன்னுக்கே ஸ்க்ரீன் போடுற அந்த மேக்னெட்டிசம் எங்க? இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவர் எங்க அண்ணன். இப்படி பூமியோட மேக்னெட்டிக் ஷீல்டில் பட்டு செதற இந்த ரேடியேஷனை பூமியோட தலையிலையும் வாழிலையும் நின்று பார்த்தோம் அப்படின்னா அது ஜிகுன்னு மின்னும். இந்த அழகிய நிகழ்வுக்கு பேர் தான் அரோரா போரியாலிஸ். இப்படி சன்னோட ரேடியேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது, அரோரா போரியாலிஸ் மாதிரி அழகிய நிகழ்வு நமக்கு காட்டுறது அப்படின்னு இந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இந்த மேக்னெட்டிசம் இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்ம பூமி பக்கத்து பிளானட்டான மார்ஸ் மாதிரி மாறுறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த மீதி 1% அதுக்கும் சான்ஸ் இருக்குது. மனுஷனோட எல்லா பிரச்சனைக்குமே ஒரே சொல்யூஷன் காசு தான், காசு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஏடிஎம் பக்கம் காசு வித்ட்ரா பண்ணலான்னு போகிறீங்க அப்படின்னா அப்படியே திரும்ப வந்துருங்க. ஏன்னா உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் நேரத்துக்கு வேலை செய்யாமல் போயிருக்கும். நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்கன்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஹார்ட் டிஸ்கே இந்த மேக்னெட்டிசமை யூஸ் பண்ணி தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அம்பானியாக இருந்தீங்கன்னா வருத்தப்படலாம், என்ன மாதிரி சாமானியனாக இருந்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ். இதை தாண்டி கிச்சனில் இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேனு, வாஸ்கோடா காமா கையில் இருந்த காம்பஸ்னு இந்த மேக்னெட்டிசம் இல்லை அப்படின்னா எல்லாமே அவுட் ஆஃப் ஆர்டர் தான். பேசிக்காக ஒரு ஃபேன் சுற்றுறதுலேருந்து பிரமிப்பாக பூமியில் இருக்கிற உயிரினங்களை தொட்டு பிரம்மாண்டமான யூனிவர்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த மேக்னெட்டிசம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். ஒருவேளை இந்த மேக்னெட்டிசம் காணாமலாம் போகாது. அப்படி காணாமல் போச்சு அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கவலைப்படுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளே இருக்க மாட்டோம்.